ஹலோ எவரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹார்மன் கார்டன் ஏவிஆர் தான் பார்க்க போகிறோம். 2 ஏவிஆர் பார்க்க போகிறோம். ஸோ 161S1 151S1 க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து மேலே இருக்கிறது 161S, இது 151. இதில் என்னென்னா, இந்த யூனிட் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி கொடுத்தது. ஆனால் கஸ்டமர் வந்து திரும்ப சேம் ஃபால்ட்டு 1 வீக்குக்கு அப்புறம் சேம் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பியிருக்காரு. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கஸ்டமருக்கும் எனக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷனும் இருக்குது. இது என்ன டீட்டெயில் நான் வீடியோ போக சொல்கிறேன். ஸோ இது வந்து நார்மல் பிளிங்கிங் ஃபால்ட்டுக்காக வந்திருக்கு. ஆனால் ரிப்பேர் அட்டெம்ப்ட் கஸ்டமரே வந்து ஸ்பேரை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெண்டு வந்து ஆரஞ்சு லைட் வந்துருச்சு. இப்போ ஆன் பண்ணால் ஃபஸ்ட்டு 161 ரிட்டர்ன் ஆம்ப் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணி கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது என்ன, எதனால் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு என்ன கான்வர்சேஷன் இருக்குன்னு கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளிங்கிங் ஃபால்ட்டு. ஸோ கஸ்டமர் இனிஷியலாக நம்மக்கிட்ட கொடுத்ததும் இந்த ஃபால்ட்டு தான் கொடுத்தாரு. இப்போ அதுதான் பிளிங்கிங் இருக்குது. ஸோ செகண்ட் இதை பார்க்கலாம், 151. ஸோ 151 டிஸ்பிளே கூட வரல, இமீடியட்டாக வந்து பிளிங்க் ஆகுது, ஒயிட் லைட்டே வரல. ஸோ இதில் வந்து நான் திரும்ப உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே டிஸ்பிளே வந்துட்டு பிளிங்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், டிவைஸ் ஸ்லீப்புன்னு போயிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு லைட்டு வருது. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நான் வீடியோ கேட்பேன். ஸோ நிறைய பேர் வந்து எதனால் வீடியோ கேட்குறாங்கன்னு தெரியாமல் அனுப்புவாங்க. ரீசன் வந்து இதுதான், பிளிங்கிங்கில் நிறைய கோடு இருக்கும். ஸோ இது எப்படி பிளிங்க் ஆகுதுன்றத வச்சு தான் நம்ம ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது இதில் வந்து டிஸ்பிளே வந்து போகிறது, டிவைஸ் ஸ்லீப்புன்னு வந்து போகுது. டிவைஸ் ஸ்லீப்புன்னு வராமல் ஒயிட்டு வந்தாலும் ஒரு ஃபால்ட் இருக்குது, டிவைஸ் வந்துட்டு டிவைஸ் ஸ்லீப்புன்னு போனால் ஒரு ஃபால்ட் இருக்குது. இதில் இந்த மாதிரி லைட்டு வந்துட்டு இமீடியட்டாக எதுவுமே வராமல் பிளாங்காக பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து இன்னொரு ஃபால்ட் டைப். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த ஃபால்ட்டை வந்து என்னென்ன உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதை நம்ம பேசிக் அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம், 151. ஸோ இதுதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ போக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதையும் ஆன் பண்ணி இதையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம், இதையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து 161 151 எதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் மாடல் எடுத்து கம்பேர் பண்ணுறேன்னா, 151 தான் வீடியோ போகிறதுக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் கஸ்டமருக்கு செக் பண்ணி கொடுத்தாலும் சில கஸ்டமர் கொஸ்டின் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவாங்க, கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் இப்போ நம்ம எவ்வளோ வீடியோ எடுத்து அனுப்பினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் நேரில் வந்து எடுத்துக்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் நம்ம ரெடி பண்ணது, இது நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ இதில் நான் வந்து டீட்டெயிலாக எல்லாமே மாற்றிருக்கேன், எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். ஒர்க்கிங் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அப்படி ரெடி பண்ணி அனுப்பின ஆம்பு தான். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்தது வந்து இனிஷியலாக HDMI போர்டு ஃபால்ட்டு, HDMIயில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த கெப்பாசிட்டர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றது எல்லாமே ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போது என்ன கண்டிஷனில் கஸ்டமர் நம்மளுக்கு திரும்ப அனுப்பியிருக்காருன்னா, முதல்ல வந்து டைரெக்டாக எந்த ஒரு டிஸ்பிளேயும் வராமல் லைட்டு மட்டும் தான் இருந்துருந்துச்சு. ஸோ இப்போது நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்லீப் மோட்டில் போகுது. எதனால் போகுதுன்னா, கஸ்டமர் வந்து ஸ்பீக்கரில் ஓவர்லோட் பண்ணியிருக்காரு இந்த சம் சேனல். நான் இதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு கஸ்டமருக்கு இதை வந்து நான் ஒரு வாட்டி எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது, 1 வீக்கில் காண்டாக்ட் பண்ணும்போது சேம் ஃபால்ட் இருக்குன்னு நீங்கள் திரும்ப அனுப்புங்க, நான் பார்த்து தரேன் தாராளமாக, அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 1 வீக்கில் தானே திரும்ப வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ வந்த பிறகு தான் தெரியுது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு ஃபால்ட்டுக்காக வந்திருக்குன்னு. ஸோ கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லும்போது, சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சர்வீஸ் கொடுத்தேன், நீங்கள் பிளிங்கிங்கில் இருந்துச்சு, இப்போ திரும்ப பிளிங்க் ஆகுது, அதனால் நீங்கள் அதை பண்ணி தான் தரணும், இந்த மாதிரி வந்து சேம் ஃபால்ட்டு தான் அது உள்ள வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு தெரியாது, நான் வந்து பிளிங்கிங் கொடுத்தா திரும்ப பிளிங்கிங் ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது ஆக்சுவலாக கான்செப்ட் என்னென்னா,
இந்த ஆம்பில் எங்கே ஒரு ஃபால்ட்டு, இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த ஆம்பில் எந்த இடத்துல ஃபால்ட் இருந்தாலும் இதுக்கு தெரிஞ்சது, இதுக்கு டிசைன் பண்ணது எல்லாமே இந்த கோடிங் தான், பிளிங்கிங் கோடிங் தான். இந்த பிளிங்கிங் கோடிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபால்ட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பார்க்கணும். இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபால்ட் இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறது இந்த பிளிங்கிங் தான். இந்த ஃபால்ட்டு எங்கே வேணால் இருக்கலாம், எஸ்எம்பிஎஸ்லேயே இருக்கலாம், ஆம்பர் செக்ஷன்லேயே இருக்கலாம், HDMI போர்ட்லேயே இருக்கலாம், இல்லைனா இந்த கேபிளில் கூட இருக்கலாம். இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பிளிங்கிங் ஆகணும்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணியிருக்காங்க. அந்த கோடிங் வைஸில் இது டிடெக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பிளிங்கிங் சிம்டம்ஸ் தரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் இது வந்து திரும்ப பிளிங்கிங் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து அதை புரிஞ்சிக்காமல், நான் எவ்வளோ தான் சொன்னாலும் கஸ்டமர் புரிஞ்சிக்காமல், பிளிங்கிங் ஃபால்ட்டுக்கு நான் கொடுத்தேன், திரும்ப பிளிங்கிங் ஃபால்ட்டை வந்திருக்கு, நீங்கள் தான் எனக்கு பார்த்து தரணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையே சுத்தமாக இல்லாமல் பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் நேரில் வாங்க, உங்கள் முன்னாடியே நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம அட்டன் பண்ணதே வேறு, நான் அட்டன் பண்ணாத இடம் வேறு. நான் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே நான் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும் என்ன ஃபால்ட்டு இருக்குது, அப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுன்னு சொல்கிறேன். அவரும் முதல்ல ஓகேன்னு சொன்னார், வரேன்னு சொன்னார். ஆனால் மந்த் கணக்கில் ஆகிட்டும், வரவே இல்லை கஸ்டமர். அப்புறம் திடீர்னு சடனாக ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு நீங்கள் பரவாயில்ல நீங்களே பண்ணிவிட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம நம்பி பண்ணாக்கா, இப்போ என்னோடய விஷயத்தில் வந்து வேறு, நான் வீடியோ போடுறேன், அதனால் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு ஓகே. வீடியோ போடாதவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஸோ கஸ்டமர் கோஆப்ரேஷன் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. இந்த கஸ்டமர் வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருந்தோன்னா கண்டிப்பாக பே பண்ண மாட்டார், திரும்ப சண்டை தான் போடுவார். அதனால தான் சரி ஓகே, கரெக்டான ஒரு மாடல் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மந்த்லி நான் அதிகமாக யூனிட் ரிசீவ் பண்ணுவேன். இந்த மாடலு 171, 161, JPL 101 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 161, 151S இது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இப்போது 151 இருக்குது. இந்த மந்த்துக்கு எனக்கு 5 யூனிட்டு, இது இல்லாமல் 5 யூனிட் மட்டும் வந்திருக்கு இந்த மாடலில். ஸோ இப்போ இந்த 151 வந்து கஸ்டமர் வந்து மல்டிபிள் சர்வீஸ் அட்டெம்ப்ட் தான் இதுவும். ஸோ அவரே வந்து வீடியோ பார்த்துட்டு டைரெக்டாக பிளிங்க் ஆகுதுன்னு தெரிஞ்சவொடனே இருக்கிற எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு கெப்பாசிட்டர். ஸோ இங்கே இருக்கிற இந்த டிரான்சிஸ்டரும் பாருங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஹீட் சிங்கும் அட்டாச் பண்ணியிருக்காரு. இந்த பேசிக்காக இந்த மாடலில் ஹீட் சிங்க் வராது, இந்த இடத்துல ஐசி பேராக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. கஸ்டமர் வந்து அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் மிஸ்ஸிங். அது எங்கே இருக்குன்னா அதுவும் நான் பார்த்துட்டேன், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் விழுந்து. ஸோ எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் போட்டிருக்காரு. கெல்ட்ரான் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு செட் ஆகாது. எதனாலனா இந்த போர்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி அதிகம். கெல்ட்ரானில் வந்து +or- கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ESR வேல்யூம் கம்மி. ஸோ அதனால் வந்து இது டிடெக்ட் ஆகிட்டு போயிடும். அதனால் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் அது ஒரு யூஸும் இல்லை இந்த மாடலுக்கெல்லாம். மற்றதெல்லாம் ஆம்பர் செக்ஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் HDMI போர்டை பொறுத்த வரைக்கும் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் செட்டே ஆகாது. அதனால தான் எந்த ஒரு எந்த ஒரு கம்பெனி மாடல்லையும் கெல்ட்ரான் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ரீசன். நீங்கள் பார்க்குற எந்த ஒரு பிராண்டட்லையும் கெல்ட்ரான் இருக்காது. நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு கெல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஆம்பு HDMI போர்டு இவர் வந்து இந்த மாதிரி மாற்றிருக்காரு. ஸோ நம்ம இந்த போர்டை ரெடி பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு இந்த போர்டை எடுத்து இந்த ஆம்பில் போட்டு பார்க்கலாம். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா கஸ்டமருக்கு அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, அவங்க அட்டன் பண்ணது HDMI போர்டு, அவங்க அட்டன் பண்ணது கரெக்டாக இருக்குது, மற்றது எங்கேயோ தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அந்த மற்ற ப்ராப்ளமும் எங்கன்னு நான் வந்து பார்த்துட்டேன். ஆம்பர் செக்ஷனில் ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ஓவர்லோடு பண்ணியிருக்காரு, அதால் ஒரு சேனல் அவுட் ஆகிருக்கு, அதால் தான் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அது நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்பை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ஆம்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஆம்பை பார்க்கலாம். அப்போ தான் கஸ்டமருக்கு டீட்டெயிலாகவும் சொல்ல முடியும், வீடியோவும் தனியாகவும் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்டை ரிமூவ் பண்ணி இதில் நம்ம போட்டு இந்த செட்டு ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். போர்டு ஓகேவாக இருந்துச்சுன்னா இந்த செட்டு ஆன் ஆகணும், எல்லாமே ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நான் இதை வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த தெர்மல் சென்சார் வந்து இந்த யூனிட் இது. ஸோ அதை அப்படியே எடுத்து இதில் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணல. ஸோ இதை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு இது அப்படியே ஒரு ஸ்க்ரூ தானே அப்படின்னு சொல்லி இதை எடுத்து மாட்டிட்டேன். ஸோ மற்றபடி இந்த இடத்துல வர இந்த ப்ளூடூத் சென்சாரை மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 161 ப்ளூடூத் வரும், இதில் வராது. ஸோ 151 அது தேவையில்லை, அதனால் அது நான் எடுக்கவே இல்லை. ஸோ இப்போது நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஆம்பு செக்ஷனு, ப்ரொடக்ஷன் சென்சாரு, மெயின் ஃப்ரண்ட் பேனலு, பவர் சப்ளை, தெர்மல் சென்சாரு, யூஎஸ்பி கனெக்ஷன். ஸோ தேவையானது மொத்தம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த யூனிட் வந்து பக்காவாக ஆன் ஆச்சுன்னா HDMI போர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது எதனால் ஆச்சுன்னு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த போர்டு வந்து சைடில் தான் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ பவர் கொடுத்துருக்கு. இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு இவ்வளோ நாளுக்கு அப்புறம். இப்போ ஹெட்ஃபோன் மோடு பைபாஸ்னு வருது. ஹெட்ஃபோன் மேபி எனேபிளில் இருக்கும். ஸோ இது என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இதில். ஸோ இதை தான் கஸ்டமருக்கும் நான் சொன்னேன். HDMI போர்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஆம்பு செக்ஷனில் ஓவர்லோட் பண்ணியிருக்கீங்க, அதனால் ஆம்பு செக்ஷனில் ஒரு சேனல் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் நம்பவே இல்லை. ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக இது பண்ணுறது தான். ஸோ அவரோட போர்டு தான் இது. அவரோட யூனிட் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் பிரிச்சிருக்கேன். ஸோ நான் பிரித்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் ஸ்லோவாக தான் பண்ணேன். எப்போவுமே நான் பாஸ் ஃபார்வர்டில் இல்லாமல் இதை மட்டும் ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமருக்கு வந்து இந்த கஸ்டமருக்கும் தெரியும் அவரோட யூனிட்னு. ஸோ இது வந்து இங்கே சைடில் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன். இப்போது நம்ம இந்த போர்டை தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த போர்டு நம்மளுக்கு இப்போ பக்கா ஒர்க்கிங் இருக்குது. நம்ம ஒர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த யூனிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இந்த யூனிட்டுக்கு திரும்ப வருவோம். என்ன ஃபால்ட்டு, எதனால் செகண்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கிளியராகவே இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் நான் எவ்வளோ நாள் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்பைடர் வெப் கட்டியிருக்கிறதே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு தான் வந்து நான் வந்து இதை எடுக்கிறேன். ஸோ இது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தது தான். கஸ்டமர் அனுப்புனது செக் பண்ணும்போது நான் மேனுவலாக இங்கேயே செக் பண்ணும்போதே பார்த்துட்டேன். அதனால் பிரிக்காமே இருக்கும்போது கஸ்டமரை வர வச்சு அவர் முன்னாடியே பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் அவர் கொடுத்த கண்டிஷன் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் கொடுத்த கண்டிஷனில் தான் இருக்குது. இதுலேயும் நான் எதுவுமே பண்ணல, உங்கள் முன்னாடி தான் பிரிச்சிருக்கேன். இது கஸ்டமருக்கு, இந்த கஸ்டமர் வந்து கேரளா கஸ்டமர். ஸோ இவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர், இவருக்கும் நல்லா தெரியும் இவரோட ஆம்ப் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ நான் பப்ளிக்காக தான் போடுறேன். ஸோ இந்த ஆம்போட கஸ்டமருக்கும் தெரியும். அவர் எனக்கு அனுப்பதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாரு. ஸோ அப்படி பார்த்துருந்தா இது என்ன கண்டிஷனில் அவர் கொடுத்தாரோ அது அப்படியே தான் இருக்கான்னு அவருக்கும் பார்த்தா தெரியும். ஸோ இது நான் இப்போ பிரித்து மாட்ட போகிறேன். ஸ்பீட் ஃபார்வர்டில் இல்லை, நான் நார்மல் ஸ்பீட்லேயே கொடுக்குறேன். அப்போ தான் வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இது எல்லாமே அந்த பர்டிகுலர் நம்பாத கஸ்டமருக்குன்னு மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தான் ரெடி பண்ணிட்ட பிறகு ரெடி ஆகிடுச்சான்னு தான் கேட்பாங்க, நம்பிக்கையே இல்லாமல். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான். ஸோ இது வாங்க பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக வேணும். ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆர்ஷாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னோட சைடை பாருங்கள். ஒரு யூனிட்டை ரெடி பண்ணி அமிச்சு அது திரும்ப நீங்கள் சேம் ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரெடி பண்ணி தரலன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம சரின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தா வேறு ஒரு ஃபால்ட் இருக்குது. அதை சொன்னால் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் ரெடி தான் பண்ணி தந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், கஸ்டமரை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சில கஸ்டமர் வந்து இது இந்த மாதிரி சொன்னால் தான் தெரியும். அதனால தான் நான் அவருக்காக வெயிட் பண்ணி மோர் தென் ஒரு 2 months கிட்ட ஆகிட்ருக்கோம், வரவே இல்லை. சரி, கடைசியில் கால் பண்ணி கேட்டது நீங்களே வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தான் நம்ம நல்லதாக ரெடி பண்ணி காசே வாங்காமல் கொடுத்து அமிச்சா கூட ஸ்பேருக்கு கஸ்டமரிங் கஸ்டமர் அதே தான் சொல்லுவார். நான் கொடுத்து அமிச்சேன், சரியாக பண்ணல, திரும்ப இன்னொரு பண்ணி கொடுத்து அமிச்சிருக்காங்க, அதுதான் காசு கூட அழுத்தமாக கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை காசு கேட்டாங்க வேணுன்னே வந்து காசு கேட்குறாங்க
ரெண்டாவது டைம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அது பேர் கெட்ட பேர் ஆகும் அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இதுதான் வந்து சர்வீஸோட நிலைமை. ஸோ ஓகே, இப்போ இந்த போர்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் வந்து கெப்பாசிட்டரை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முடிஞ்சளவு பண்ணியிருக்காரு, குறை சொல்ல முடியாது. ஓகே, இந்த அளவு நீட்னஸாக இருக்கிறது இந்த அளவு இருந்தாவே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கெப்பாசிட்டி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம நல்ல ஒரிஜினல் கெப்பாசிட்டியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் டயக்னாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப இந்த ஆம்பில் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இதை டயக்னைஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் சைக்கிள். ஸோ அதில் இப்போ ஒர்க் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அதை. ஸோ இதை நான் இந்த கெப்பாசிட்டிலாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதை நான் கெப்பாசிட்டர்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது உங்களால் பார்க்க முடியும் எல்லாமே வந்து பேடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல 3 கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். இதில் ஒன்று மட்டும்தான் வந்து பேடு ரிப் ஆகி போயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மட்டும் ரிப் ஆகிருக்கு. இதை மட்டும் தான் நம்ம ட்ரேஸ் பார்த்து சால்டர் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து ஓரளவு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த 3 டிரான்சிஸ்டரும் சீட்டிங் பக்காவாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பக்காவாக செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே திரும்ப ரிப்ளேஸ் பண்ணிடலாம் நல்ல கெப்பாசிட்டராக. இதோட வேல்யூ எல்லாமே பார்க்காம காட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதில் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இதை அட்டன் பண்ணி இந்த மாடலுங்களில் ஓரளவு மேலே எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த இடத்துல எந்த கெப்பாசிட்டர் வரும், எங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இது நான் இப்போது எல்லா கெப்பாசிட்டரும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் பேசுனதுலதே நிறைய வீடியோ டைம் போயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் நான் இந்த போர்டை கெப்பாசிட்டர் ரிப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே 4 கெப்பாசிட்டர் வந்து மாற்றாம இருந்துச்சு. சாரி, 5 கெப்பாசிட்டர். அதையும் வந்து நான் எடுத்துகிட்டு இங்கே மாற்றிருக்கேன் பாருங்கள் இந்த கார்னரில். ஸோ எல்லாமே வந்து ஒரு பேட்ச்சு, அந்த பேட்சில் இருக்கிறது எல்லாமே ஒரே டைமில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேட் வந்து ரிப் ஆகிருந்துச்சு இல்லையா, அது வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜம்பர் கொடுத்துட்டு யூவி க்ளூ போட்டு சீல் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் அந்த மாதிரி தான் பேட் ரிப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து சால்டர் அடிச்சிருக்காரு. நம்ம சால்டர் எடுத்துகிட்டு திரும்ப ரீசால்டர் பண்ணும்போது கண்டினியூட்டி செக் பண்ணால் கண்டினியூட்டி வரல. ஸோ அதனால் அங்கேயும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கேயும் வந்து ரிப் பேட் ஒன்று இருந்துச்சு, ஒன்று தூக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதுவும் நான் சால்டர் பண்ணும்போது அதுலேயும் யூவி க்ளூ போட்டு சீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ லெக்கில் வந்து யூவி க்ளூ 2த்துலேயும் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். சேம் அசை அதுலேயும் இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். ஸோ சேம் ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்கனால கொஞ்சம் கஷ்டம் அதை பார்க்கறதுக்கு. நல்லா உறுத்து பார்த்தா தான் தெரியும் ஏதோ ஒன்று போட்டு லைட்டாக சீல் ஆகிருக்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது. ஆம்பை பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஜென்ரலாக இப்படி பார்க்கும்போது போர்டு ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகே, ஃபேக்ட்ரி செட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு இதை பாருங்கள். ஸோ குவாலிட்டிக்காக சொல்லலை, சாரி கலருக்காக சொல்லலை. இப்போ குவாலிட்டிலே இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமானது தான். நம்ம நார்மல் அப்ளிகேஷன் ஆம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் ஓகே. ஆனால் சிக்னல் லெவலில் வரும்போது அந்த கெப்பாசிட்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம வந்து
இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து இந்த பேடெல்லாம் வந்து ரிப் ஆயிருக்கு இந்த ஸ்ட்ரிப்பில். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ இதுக்கு நான் பார்த்துட்டு டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அடிக்கடிக்கு ரிமூவ் பண்ணி பண்ணுவோம்னால இது அப்படியே உல்ட்டாவாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இதை நம்ம டச் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த எண்டை எடுத்து இந்த பக்கம் போட்டு சீல் பண்ணிவிட்டு இந்த எண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ நான் இதை வந்து மாட்டி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் இதை அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ளக்கை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஹெட்ஃபோன் பின் வந்து மடங்கிருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஹெட்ஃபோன் டிடெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பின்னு வந்து பெண்டான பின்னை கரெக்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த தெர்மல் சென்சார் இதோடது. ஸோ இதை அப்படியே போட்டிருக்கேன். இப்போது பவர் ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஆன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு வாங்க. இந்த மாடலில் இது ஒரு பெரிய பிரச்சனை. பவர் பட்டன் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். ஓகே, சூப்பர். ஸ்டாண்ட் பை வந்து போகலை. ஹெட்ஃபோன் பைபாஸ் தான் வருது திரும்ப. ஸோ அந்த கேபிள் நம்ம திரும்ப பார்க்கணும். நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமானு. ஹெட்ஃபோன் திரும்ப சிம்பிள் காமிக்கலைன்னா ஓகே. அப்படி காமிச்சிச்சுன்னா ஹெட்ஃபோன் திரும்ப இருக்குன்னு சொல்லிட்டு வரும். யூஎஸ்பி அன்ஃப்ளக்டு தான். ஓகே, இப்போ நம்ம சோர்ஸை வந்து மாற்றி பார்க்கலாம். ஸோ இது ரெஸ்பாண்ட் ஆகலை. ஹெட்ஃபோன் இருக்கா மாதிரி தான் காமிக்குது. சோர்ஸுக்கு வந்து செலக்டே ஆக மாட்டேங்குது பாருங்கள். வால்யூம் ஓகே. நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளம் இப்போ சரி ஆகிடுச்சு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கேபிள் ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் பேனல் அசியை வந்து இப்போ செக் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு இதை தவிர வேறு என்ன ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சரௌண்ட் மோட் எதுவுமே ஒர்க் ஆகாது, ஏன்னா ஹெட்ஃபோனில் இருக்குது. நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இதுதான் வருது. ஓகே, ஸோ பட்டன்ஸ் எதுக்குமே ரெஸ்பாண்ட் இல்லை. டிவைஸ் வந்து மாற்றி மாற்றி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது டிவைஸ் ஸ்லீப்பில் போனது வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் போயிருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னா இது உடனே இமீடியட்டாக ஆஃப் ஆகிட்டு இந்த இடத்துல பிங்க் ஆகிருக்கும். ஆனால் இது ஆகலை. ஸோ போர்டு சைடு இஷ்யூ கிளியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து சவுண்டு வருதா, ஆடியோ வருதா, வீடியோ வருதா எல்லாமே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோடு சேஞ்சிங் இதெல்லாமே செக் பண்ணி ஆகணும். ஸோ திரும்ப இன்னொரு தடவை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம வந்து இந்த கேபிள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்க்கலாம். மேஜர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இருக்கிற எல்லா பட்டனுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ட்ரேஸ் எல்லாமே செக் பண்ணேன், ட்ரேஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. முக்கியமாக இந்த ஹெட்ஃபோன் சாக்கெட் வந்து கிளியராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இருக்கிற எல்லா கண்டினியூட்டியும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பட்டனும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே பார்க்குறீங்க இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண பட்டன், இந்த பவர் ஆன் பட்டன் மட்டும் ஸ்பெஷல் பட்டன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஓல் பட்டன், ஒன்றுத்தில் கூட கண்டினியூட்டி இல்லை, எல்லாமே ஓம்ஸில் போயிருக்கு. நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றுத்தில் கூட இல்லை, எனக்கே ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ இது என்ன கண்டிஷன் இருக்குன்னு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆசிட்டிஸ் எல்லாமே இதில் கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து எல்லாமே ஜம்பர் கொடுத்து இங்கே வச்சுருக்கேன், அதுதான் இந்த ஒயர்ஸு. ஸோ இருக்கிறது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதே ஒயரு. ஸோ கண்டினியூட்டி செக் பண்ணும்போது கேபிளும் நல்லாயிருக்கு. இப்போது ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, இது ரிஃப்ளெக்ஷனில் தெரியல. இப்போ லைட் ஆஃப் பண்ணுற மாதிரிங்க. ஓகே இது இப்படி கூட தெரியல. ஓகே இப்போது தெரியும். ஸோ யூஎஸ்பி அன்பிளக்டுன்னு வருது. இப்போ நம்ம மோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், திரும்ப ஏதாவது ஒன்று மாறுதான்னு. சூப்பர். இங்கே பாருங்கள், இப்போ லாஜிக் 7 மோட்லாம் மாறுது. ஸோ முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எல்லாமே மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படியாவது உங்களுக்கு தெரிய வைக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் இப்படி இருந்தால் ஓகே. இப்போ இது இந்த வாட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் இப்போது ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. ஸோ லாஜிக் 7 மோடு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஐபாடு மாறுது. ஓகே, ஹோம் நெட்வொர்க்கு, சிபிஎல் சேட்டு. ஓகே இப்போ தெரியுது. லாஜிக் 7 எல்லாமே மாறுது. ஸோ இதில் வந்து நம்ம சரௌண்ட் மோடை வந்து இங்கே நம்ம மாற்றிக்கலாம். 5 சேனல் ஸ்டீரியோ. ஓகே, இது எல்லாமே இப்போ பக்காவாக இருக்குது. இப்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. திரும்ப இதை அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம சவுண்டு வருதா, வீடியோ வருதா எல்லாமே செக் பண்ணணும். ஸோ திரும்ப நான் இதை எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது என்னன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் HDMI இன்புட் அவுட்புட்டு ஒரே ஒரு ஸ்பீக்கர் டெஸ்டிங்காக ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் சவுண்ட் வைஸில் எல்லாமே கிளியராக இருக்குது, சவுண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ராப்ளம் அந்த எல்லாமே நம்ம கிளியர் பண்ணியாச்சு. மேபி இது வந்து வெறும் கெப்பாசிட்டர் இஷ்யூக்காக கஸ்டமர் மாற்றினாரா என்னன்னு தெரியல. ஸோ கேரளா கஸ்டமர் கொஞ்சம் தமிழ் கம்மியாக பேசுறதுனால எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுனால அவர்கிட்ட எந்த டீலையும் எக்ஸ்ட்ரா கேட்கல. ஸோ ஓகே நம்ம எப்படியும் எடுத்து பார்த்துக்கலாம், இது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ ஓகே இது இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இன்னொன்றுன்னா ஆப்டிக்கல் ஒர்க் ஆகலை. ஆப்டிக்கல் வந்து மேபி இந்த கேபிள் இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா நம்ம உல்ட்டாவாக திருப்பி போட்டோம் இல்லையா, அதில் வந்து திரும்ப சரியாக உட்காராமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம போர்டு இங்கே ரிமூவ் பண்ணி போர்டு தனியாக வெளியே எடுத்துகிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பேக்கில் ஸ்க்ரூ இருக்கும், தனி ரேக் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஆன் பண்ண உடனே பக்கவாக ஆன் ஆகிடுது. வீடியோ அவுட்புட்டை வந்து இந்த இடத்துல சென்ஸ் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக வந்துடும். ஸோ இப்போ சென்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு சப்வூஃபர் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்பீக்கரு ஒன்று கனெக்ட் பண்ணி தான் அதுவும் எடுத்துட்டேன். சப்வூஃபர் இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, சப்வூஃபர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன். ஸோ ஃபுல் வால்யூமில் டேபிள் எவ்வளோ வைப்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ சப்வூஃபர் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கேபிள் எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எல்லா சேனலுமே தனித்தனியாக செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்ட் வைஸில் எல்லாமே கிளியராக இருக்குது. HDMI பொறுத்த வரைக்கும் வீடியோ அவுட்புட்டில் வந்து எல்லாமே க்ளீனாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, இன்னமும் சவுண்டு கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. இப்போ டச் பண்ணுற பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. இப்போது சரவுண்டில் டச் பண்ணுறோம். சரவுண்டு ரைட்டு. இப்போ சரவுண்டு லெஃப்ட்டு. இது சென்டர். ஸோ சவுண்ட் வைஸில் இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஆப்டிக்கல் பார்த்துட்டு இந்த ஆம்பை க்ளோஸ் பண்ணி வேண்டியது தான். ஆல்ரெடி டெஸ்டிங் விட்டுட்டேன், சவுண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை
சவுண்டு ஃபுல்லாக வச்சு ஆஃப் ஆகுதா இல்லை வந்து ஓவர் ஹீட்டில் ஏதாவது ஆஃப் ஆகுதான்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதை ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த ஆப்டிக்கல் மட்டும் சரி பண்ணிவிட்டால் இது கிளியர் ஆகிடும். ஸோ ஆப்டிக்கல் வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணாக்கா எனக்கு வந்து சிக்னல் ரீட் ஆகலை. ஸோ ரீட் ஆகிட்டு சவுண்டு வரலனா பரவாயில்ல, அது ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ரீடே ஆகலைன்னா அது இன்னும் ஈஸி. ஸோ நம்ம சென்சார் லெவலில் இல்லை சிக்னல் போதா வந்து கரெக்டாக செக் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சிக்னல் என்ன ரீட் ஆகுதுன்னு வரல, வெறும் எம்டி சிக்னல் மட்டும் தான் இங்கேயும் காமிக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த கட்டிட்டு அதை பார்த்துக்கலாம். இந்த ஆம்ப் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்டிக்கல் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டேன். இது வந்து கண்டினியூட்டி இஷ்யூ தான். கண்டினியூட்டி செக் பண்ணதில் க்ளீனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கேபிள் ரிவர்ஸில் தான் போட்டிருக்கேன். இது நம்ம அடிக்கடிக்கு எடுக்கிறதுனால அது நம்ம டேப் போட்டு க்ளீனாக சீல் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அது பிரச்சனை வராத மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துலாம். ஆப்டிக்கல் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன், யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போது அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ HDMI வீடியோ அவுட்டு எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. பட்டன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதில் பட்டனும் எல்லாம் பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ யூஎஸ்பி ரீடிங் எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். சிக்னல் வந்து HDMIயில் ரீட் ஆகிட்டு 1080 பிக்சல் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமாக இருந்த ஆப்டிக்கல் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, யூஎஸ்பி பார்த்துட்டே போயிடலாம். ஸோ யூஎஸ்பி வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. யூஎஸ்பியோட மெனு எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ யூஎஸ்பியும் ஒர்க் ஆகுது. எஃப்எம்மும் செக் பண்ணிட்ட, எஃப்எம் ஒர்க் ஆகுது. இது ஆப்டிக்கலும் இங்கே ரீட் ஆகிடுச்சு பாருங்க இமீடியட்டாக. டால்பி டிஜிட்டல். ஸோ இது பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதை டெஸ்ட் தனியாக விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம், இதோட சாப்டர். ஸோ இதை நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஃபால்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஃபிக்ஸிங்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போகலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ கணக்கு பார்த்தாக்கா எனக்கு இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்குது. போஸ்ட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நம்ம வாங்க இது என்ன கண்டிஷனில் இருக்குது, எதனால் இது ப்ராடக்ட் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது 161. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன ப்ராப்ளம், இந்த போர்டில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இதை நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது இங்கே பாட்டமில் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த ஒரு சேனலில் அவுட் ஆகிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட அப்படி சொன்னேன். ஸோ அது எப்படி ஷார்ட் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ மீட்டர் வந்து இப்போது கனெக்டிவிட்டி மோடில் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல. இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது இந்த ஆங்கிளில் உங்களுக்கு சுவிட்ச் பண்ணால் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சேனலு, ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் பேரே வந்து அவுட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயும் நான் செக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ பேஸும் எமீட்டரும் வந்து இதில் ஷார்ட் ஆகிருக்கு 15.15 ஓம்ஸில். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆகி போயிருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்த உடனே சொன்னேன், இதில் ஓவர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இது இப்போ இந்த ஃபால்ட்டு திரும்ப வந்திருக்கு, அதனால் பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் நம்பலை. ஸோ இதுதான் இது ஃபால்ட்டு. இது நம்ம வந்து கழட்டி என்ன ஆச்சு, எப்படி இருக்குது, எப்படி ஷார்ட் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயிலும் நம்ம கிளியராக பார்க்கலாம் அடுத்த பார்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.